நம்ம என்னதான் நிறைய விஷயங்கள் படித்தாலும் சரி, என்னதான் உட்காந்து மாங்குன்னு சிலபஸை மக்கப் பண்ணாலும் சரி, சிலபஸ் இருக்க எல்லா கொஸ்டினுமே ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு மார்க் கிடைக்க போகிறது கிடையாது. இதுதான் ஃபேக்ட் அப்படின்றது. நமக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும், எங்கே தான் தெரியாமல் இருந்தாலும், நமக்கு என்ன தான் டேலண்ட் இருந்தாலும், அதை கிடைக்க வேண்டிய டைமில், கிடைக்க வேண்டிய சான்ஸில், கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. நல்லா டான்ஸ் ஆடும், நல்லா பாட்டு பாடும், அதுக்கு உங்களுக்கு ஸ்டேஜ் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியாலும் நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியும். அதே மாதிரி நல்லா படிப்பேன் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும், மார்க் எடுக்கும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணியும். அதேமாதிரி நீங்கள் என்ன தான் ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் உங்களுக்கு OMR ப்ராக்டிஸ் இல்லைனா இல்லை எப்படி அந்த OMRல ஷேட் பண்ண தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20+ மார்க் வந்து லூஸ் பண்ணுவீங்க. இதுவே உங்களுக்கு OMR ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 20+ மார்க்கை கெயின் பண்ணுறது இதாக இருக்க போகுது. எல்லாருமே கான்செப்ட் படிச்சு தான் வந்துட்டு இருப்பாங்க, எல்லாருமே சூப்பர் டூப்பராக படிச்சு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த OMR ப்ராக்டிஸ் அப்படின்றது மட்டும்தான் சில பேர் பண்ண முடியுதான் இருக்கு. அந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க, நல்ல ரேங்க் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணுறது OMR எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஷேடிங் பண்ணுறது, என்ன பெண்ணை யூஸ் பண்ணுறது, எப்படி இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்ற சில ட்ரிக்ஸை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸ்க்குமே வணக்கம், நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த OMR எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி அதிகமான மார்க் எடுக்கிறது அப்படின்னு தான் இருக்க போது. ஸோ OMR ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் மார்க் டெஸ்ட்டில் வந்து OMR யூஸ் பண்ணி பழகல அப்படின்னா தயவு செஞ்சு இன்னையிலேருந்து OMR யூஸ் பண்ணி பழங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துலாம், முன்னாடி சொன்ன மாதிரி OMR நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக எழுதுறோம்னா நமக்கு 4 மார்க் கிடைக்கும் இல்லையா? ஒரு கொஸ்டின் கரெக்டாக 4 மார்க், தப்பாச்சுன்னா ஒரு மார்க் வந்து -5, அதாவது -5 அப்படின்னு சொல்லி. எப்படி சார் -5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்க வேண்டிய 4 மார்க்கும் போயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்த ஒரு மார்க்கும் போயிருச்சு. ஸோ -5 அந்த கான்செப்ட் இருந்திருக்கு. ஸோ இப்படி மைனஸ் மார்க்கில் போகக்கூடாது அப்படின்னாலும் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருந்தே இப்போ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் தப்பாக மார்க் பண்ணி, இல்லை சரியாக மார்க் பண்ணாமல், இல்லை அந்த ஷேடிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இப்படி மார்க் போச்சு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு தானே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, சில யூசேஜ்லாம் இருந்துட்டு இருக்கு. சில பென்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். அந்த பென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டிப் ஃபில் ஒரு பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணுமே தவிர என்னைக்குமே ஒரு பென்சிலையோ, ஒரு ஜெல் பென்னையோ, ஒரு ஒயிட்னரையோ, எரேசரையோ நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா ப்ளூ பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அந்த பேஸ்ல இருந்து நம்ம பென்சிலையோ, ஜெல் பென்ஸையோ, ஒயிட்னரையோ நம்ம என்னாலுமே நம்ம OMRல யூஸ் பண்ணவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம OMR ஷீட் வந்து இருக்குது. இப்படி தான் நம்ம பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு OMR ஷீட் வந்து இருக்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் ரோல வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரோல் நம்பர் ஃபில் பண்ணுவீங்க, அப்புறம் டெஸ்ட்லெட் புக்லெட் நம்பர் ஃபில் பண்ணுவீங்க, அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து நீங்கள் புக்லெட் சீரிஸ் வந்து கோட் இருக்கும், அப்புறம் சைன் பண்ண சொல்லுவாங்க, அப்படின்னு சைன் பண்ணிடுவீங்க. அந்த நேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க எழுதுற டேர்ம்ஸா இருந்துட்டு இருக்க போது. ஸோ இந்த மாதிரி குட்டி வந்து இது நான் எது காட்டினேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டி ஒன்று தான் இருக்க போது. இந்த குட்டி ஒன்றா இருக்கிறதுல வந்து நீங்க ஒன்று கரெக்டாக மார்க் பண்ணி வரணும். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஏன்னு மார்க் பண்றது உங்களுக்கு ஏன்னு ஆன்சர் தெரியும். ஆனால் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, செகண்ட் போய் நீங்க ஏன்னு மார்க் பண்ணி விட்டுறீங்க. அந்த கேப் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 20 செகண்ட் உங்களுக்கு ஏன்னு தெரியுது, ஆனால் 23rd போய் நீங்க ஏன்னு மார்க் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி வராமல் இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்றது வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் மார்க் பண்ணணும். எப்பவுமே உள்ளே இருந்து நீங்கள் வெளியே ஷேட் பண்ணக்கூடாது. என்னாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து தான் நீங்கள் உள்ளே ஷேட் பண்ணிட்டே வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணிட்டு எந்த இதுலையுமே ஃபுல்லாக இது இல்லை, அது வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணிடணும். அதுக்குன்னு பார்த்து உட்காந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுவாங்க. வெளியே இருந்து ஒரு வாட்டி அந்த ஒரு லேயர் மட்டும் அடிச்சாகும். வெளியே இருந்தால் நம்ம ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னாலுமே நம்ம OMR பப்ளிங் பண்ணும்போது நம்ம வெளியே இருந்தால் ஷேட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட்டாக பப்ளிங் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஆப்டிகல் ஸ்கேனர் மிஷின் எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கான், ஓகே இந்த கொஸ்டின் தான் மார்க் பண்ணியிருக்கான், அப்போ இந்த கொஸ்டின் தான் அவன் ஆன்சர் எழுதிருக்கான், அதுவும் இதுவும் கரெக்டாக இருந்துச்சா கரெக்ட் மார்க் அப்படின்னு போட்டுரும். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் இங்கேயும் மார்க் பண்ணியிருந்தா 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கான், 2 இடத்துல மார்க் பண்ணல உள்ள மார்க் கொடுக்க முடியாது, அந்த 5 மார்க் வந்து -6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணுறது அதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. கரெக்டாக வைக்கணும். அது மாதிரி இல்லாமல் இந்த பாஷெலாம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஆரம் மட்டும் மார்க் பண்ணுறது, ஃபுல்லாக மார்க் பண்ணாமல் வருது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க் லூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சார் ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்களே பாருங்கள். இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அது உங்களுக்கு என்ன மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மெத்தட் அப்படின்றது எல்லா ஆன்சரையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக உட்காந்து OMR பப்ளிங் பண்ணிடுறது. ஓகே, 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிட்டீங்க. கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து பப்ளிங் பண்ணிட்டு இருக்குது. அது ஃபஸ்ட் மெத்தட். பதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. டைம் பத்தல அப்படின்னா நீங்க அந்த பேனிக் நினைச்சா ஐயோ அப்படின்னு சொல்லி தப்பு பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா உடனே ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏவா ஏ, செகண்ட் கொஸ்டின் பி சி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினா பார்த்து நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்க. பட் இதுலயே ரிஸ்க் என்ன இருக்கு அப்படின்னு இதுல வந்து நம்ம OMRல ரிஸ்க் இருக்காது. அதாவது நீங்க ஈஸியா வந்துட்டு அழகாக அதை பப்ளிங் பண்றீங்க. அது டைம் வந்து கன்சியூம் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அடுத்து மூணாவது மெத்தட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம், இப்போ நான் பிசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்றேன், கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி எல்லாம் மார்க் பண்றேன், பயாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் பயாலஜி எல்லாம் மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் பேஸா கூட போலாம். சோ இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை விட யூஸ்ஃபுல்லா இருக்கிற மெத்தட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலமா ஃபில் பண்றது. அதாவது 4 to 5 காலம்ஸ் நீங்க ஃபில் பண்றீங்க. இப்போ உங்க பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 பேப்பர் இருக்கு.
15 பேப்பர் வந்து ஸ்பிளிட் பண்ணி வைக்கும்போது ஒரு 4 பேப்பருக்கு ஒரு தடவை இல்லை 2 பேப்பருக்கு ஒரு தடவை இல்லை ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டினுக்கு ஒரு தடவை நான் ஃபில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் இதில் மார்க் பண்ணிட்டேன், அப்புறம் நான் இது ஃபில் பண்ணுறேன், அடுத்த 15 கொஸ்டின் நான் மார்க் பண்ணுறேன், அடுத்த 15 கொஸ்டின் நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 15 கொஸ்டினா இல்லை 2 பேஜாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஓஎம்ஆர்லையும் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்க போது அந்த லாஸ்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பட் அது கன்சியூமாக யூஸ் பண்ணணும். பட் நீங்கள் இனிமேல் தான் பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக நான் கடைசியாக சொல்கிற மெத்தட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் படிக்கிறீங்க, அதுக்கப்புறமா அதை மார்க் பண்ணுறீங்க, மறுபடியும் 15 கொஸ்டின் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மார்க் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு டைமும் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரஷ்ஷில் நீங்கள் பப்ளிங்கில் தப்பும் பண்ண மாட்டீங்க, எல்லா கொஸ்டின் பப்ளிங் பண்ணுற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை மறந்துடாதீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பப்ளிங் பண்ண போகிறதுனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன். சால்வ் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பப்ளிக் பண்ண போவீங்க. பப்ளிக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, என்னதான் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தாலும் அதை நம்ம பப்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியாலும் அதை வெரிஃபை பண்ணியாலும். ஏன்னா வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம பப்ளிக் பண்ணணும். பப்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு மாற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வெரிஃபை பண்ணுறோம், ஏதாவது தப்பு கிப்பு இருந்துச்சு இங்கே இது தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஆனால் ஒன்ஸ் நம்ம பப்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ பப்ளிக் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணியாகணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 16th கொஸ்டின் எழுதிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த 16th கொஸ்டினில் கை வச்சுட்டு ஸோ அந்த கொஸ்டின் கை வச்சுட்டு அப்போ 16 கொஸ்டினில் பெண்ணை நேராக வைங்க. பெண்ணை நேராக வச்சு ஒரு 16 வரைக்கும் ஏன்னு தெரியுது, அப்போ ஏ மார்க் பண்ணுங்க. இப்போ நீங்கள் 17th கொஸ்டின் பார்க்கணும், 17th கொஸ்டின் நேராக கை வச்சுட்டு 17th கொஸ்டின் ஏ இருக்கு, அப்போ 17 கொஸ்டின் ஏ அப்படின்னு மார்க் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆக போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் கொஸ்டின் பேப்பர் ஆர்டர் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் தப்பாக பண்ணிருக்க மாட்டீங்க. 15 பதில் 16 ஆன்சர் பண்ணிட்டேன், இந்த 16 பதில் 15 ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஓகே, மறந்துடாதீங்க. கை வச்சு தான் ஃபிங்கர் பாயிண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபிங்கர் பாயிண்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டினை மாற்றி ஃபில் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ டெக்னிக்ஸ்லாம் இருந்திருக்கு. இந்த எந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆர் பப்ளிங் வந்து சூப்பராக பண்ண முடியும். ஆனால் நல்லா புரியும், எல்லாருமே படிச்சுட்டு தான் வந்துட்டு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் யார் இருக்க போகிறா, யார் டாப்பில் வர போகிறாங்க, யார் லாஸ்ட்டில் வர போகிறாங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி டாப்பில் வரணும் அப்படின்னு என்னோட ஆசையாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகேவா சார், நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல சார், என்ன சார் பண்ணுறது, நானும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு ஓஎம்ஆர் எங்கே இருக்குது கிடைக்க மாட்டேங்குது, மார்க் டெஸ்ட் கிடைக்க மாட்டேது அப்படின்னு யாரும் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் சொல்கிறேன். நமக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கு எங்கே சார் நான் போய் எடுத்துக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் போறீங்க, நம்ம சேனல் போனதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ்க்குள்ள போறீங்க, வீடியோஸோ லைவோ ஏதாவது ஒரு வீடியோக்குள்ள போயிட்டு லைவோ எங்கேயாவது சேனலுக்குள்ள போயிட்டு ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்க. இப்போ வீடியோ எடுத்ததுக்கப்புறமா அது நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த மோர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஏக்களவே டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இந்த ஏக்களவே டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 499 தான் இருந்திருக்கு, ஆஃபரில் போயிருக்கு, 83% ஆஃபரில் போயிட்டு 499 இருக்குது. இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 டெஸ்ட் இருக்குது. அந்த 34 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் என்ன பேஸில் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைனில் ஷெட்யூல் டெஸ்ட்டாக இருந்துருக்கு, 10 வந்துட்டு ஆன்லைனில் அன்ஷெட்யூல் டெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டுமே ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட்டாக இருந்துட்டு பேஸ் பண்ணி அந்த 24 டெஸ்ட்டில் வந்துட்டு 4 டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷெட்யூல் பேஸ் பண்ணி ஆஃப்லைன் டெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. மிச்ச 20 டெஸ்ட் ஆன்லைன் பேஸ் பண்ணி ஷெட்யூலாக இருந்துருக்கு. அந்த ஷெட்யூல் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் பார்க்க முடியும். ஆனால் மிச்சம் இருக்க அந்த 10 அன்ஷெட்யூல் டெஸ்ட்டில் உங்களால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ உங்கள் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணல சார், நானும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை சார், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், தனியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ மறந்துடாதீங்கன்னா ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மார்க்கை பூஸ்ட் பண்ண போகுது. ஓகேவா, நான் மறுபடியும் சந்திப்போம். பை. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் சந்திப்போம். பை.